எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். நல்லா இருக்கீங்களா? சம்யுக்தா, நம்ம ஒரு கழித்தலை வச்சு ஒரு கதை பண்ணோம்ல, அது மாதிரி இன்னொரு கணக்கு பாடத்தோட இன்னைக்கு ஒரு கதையை நம்ம படிப்போமா? ஓ, படிக்கலாமே அம்மா. திருவிழாவும் கணக்கும். லீலுவோடு சேர்த்து அவள் வகுப்பில் மொத்தம் 36 மாணவர்கள் இருந்தனர். அத்தனை பேரும் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். பொம்மை ரயில்ல யாரெல்லாம் போறீங்க, கை தூக்குங்க என்று ஆசிரியர் கேட்கிறார். நான் சார் என்று அனைவரும் கத்துகிறார்கள். ஆசிரியர் கைகளை எண்ணத் தொடங்குகிறார். அவர் 36 எண்ணுவதற்குள் பொம்மை ரயில் நிரம்பி விடுகிறது. சத்தமாக என விசில் அடித்தபடி கிளம்புகிறது. ரயில் அடுத்த சுற்று வரும் வரை லீலுவும் அவள் நண்பர்களும் காத்திருக்க வேண்டும். அடுத்து பெரிய ராட்டினத்தில் செல்லும் நேரம். ராட்டினத்தின் ஒவ்வொரு ஆடும் பெட்டியிலும் 2 இருக்கைகள் இருக்கின்றன. ஒரு நுழைவுச் சீட்டுக்கு 2 பேர் போகலாம் என்பதை லீலு கவனிக்கிறாள். ஆசிரியர் ஒவ்வொருவராக எண்ணத் தொடங்குகிறார். அதற்குள் லீலு வேகமாக தன் வகுப்பினரை 2 எண்ணுகிறாள். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 36. நுழைவுச் சீட்டு கொடுப்பவர் கேட்கிறார், எத்தனை சீட்டுகள்? லீலு பதில் சொல்கிறாள், 18. அடுத்தது ரங்கராட்டினம். ஒவ்வொரு குதிரையிலும் 3 இருக்கைகள் இருக்கின்றன. லீலுவோட சேர்ந்து கதை கேட்கிற குழந்தைங்களும் சரியா கணக்கு போடுறீங்களான்னு பார்க்க போறேன். லீலு இப்பொழுது 3 எண்ணத் தொடங்குகிறாள். 3 சேர்ந்து எண்ணுங்கள் லீலுவுடன். 3, 6, 9, 12, 36. ஆசிரியர் கேட்கிறார், நமக்கு எத்தனை குதிரைகள் வேண்டும்? லீலு பெருமையாக பதில் சொல்கிறாள், 12. லீலு சொல்ற பதிலும் நீங்க நினைக்கிற பதிலும் சரியானு பாத்துக்கோங்க குழந்தைகளா. திருவிழாவில் லீலுவும் அவள் நண்பர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டது. எல்லோரும் சோர்வாக இருக்கிறார்கள். 36 குழந்தைகளும் பாதுகாப்பாக பேருந்துக்கு திரும்பிவிட்டார்களா என்று ஆசிரியர் பார்க்க விரும்புகிறார். இப்போது மறுபடியும் லீலு எண்ணுகிறாள். பேருந்தின் ஒவ்வொரு வரிசையிலும் 4 சீட்டுகள் இருப்பதை கவனிக்கிறாள். அதனால் 4 சத்தமாக எண்ணுகிறாள். குழந்தைங்களா, சத்தமா எண்ணுங்க. 4 4, 8, 12, 16, 20, 24, 28, 32 என்று எண்ணிவிட்டு 36 என்று சொல்லுவதற்கு முன்பு நிறுத்துகிறாள். சார், 2 பேரும் காணோம், அவங்க பேருந்துல இல்ல என்று வாயை பிளக்கிறாள். பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஆசிரியர் தூங்கி வழிந்து கொண்டிருக்கும் வகுப்பினரை மீண்டும் எண்ணுகிறார்கள். யார் காணாமல் போயிருக்க கூடும்? அப்பாடா, இங்க பாருங்க, வாங்க, காணாம போனதுல ஒரு ஆளு. ஓட்டுநர் பேருந்தின் கடைசியிலிருந்து கூப்பிடுகிறார். கடைசி வரிசையில் ரோஹித் குரட்டை விட்டபடி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கணக்கு செய்து பார்த்தால் அப்படியும் 35 குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். ஆசிரியர் காணாமல் போனவரை வெளியே தேட போக லீலு கத்துகிறாள், சார், திரும்பி வாங்க, அவளை கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? ஆசிரியர் கோபமாக கேட்கிறார். லீலு தன்னையே காட்டி, நான் தான் சார், என்னையே எண்ணிக்க மறந்துட்டேன் என்று வெட்கத்துடன் சிரித்தாள். என்ன குழந்தைங்களா, எண்களோட ஒரு வேடிக்கை விளையாட்டு பண்ணோம்ல. 2 3 4 4 எண்ண கத்துக்கிட்டோம். இப்போ 5 5 எண்ணி காட்டுங்க. 5, 10, 15, சபாஷ். 20, அருமை. 25, 30, 35, அற்புதம். கதை மூலமா கணக்கு கத்துக்கிட்டோம்.
சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல இன்னொரு கதையோட நானும் சம்யுக்தா அருணும் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. திருவிழாவும் கணக்கும். எழுதியவர் கவிதா. தமிழில் வெற்றி. வெளியீடு பிரதம் புக்ஸ்.